முத்தமிழ் முழக்கம் காணொளிக்கு தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இக்காலத்தில், அதாவது விடுதலைக்கு பிறகு, ஆங்கில கல்வி மோகம் அசுர வளர்ச்சி கண்டுவிட்டது. விடுதலைக்கு முன் பாரதி காலத்தில் ஆங்கில கல்வியின் நிலை என்ன, பாரதி ஆங்கில கல்வி கற்றாரா என்பது போன்ற சிந்தனைகளை சிந்திப்பதே இந்த காணொளியின் நோக்கம். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். பாரதி 1882 டிசம்பர் திங்கள் 11 எட்டயபுரத்தில் பிறந்தார். அவரை பெற்ற தாய் 1887 இறந்து போனார். பாரதிக்கு அப்போது 5 வயது. பாரதியின் தந்தையார் தன் மகனை சிறந்த பள்ளியில் சேர்த்து ஆங்கில கல்வி பயிற்றுவிக்க வேண்டும் என்று விரும்பினார். திருநெல்வேலியில் மாத்தித்தா பள்ளியில் சேர்த்தார். தன் மகன் தமிழ் கவியாக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தன் மகன் ஆங்கில கல்வி பயின்று அரசு வேலையில் அமர வேண்டும், அதாவது திவானாக வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பாரதிக்கு ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பவில்லை. அப்போது அவருடைய மனதில் உதித்தது ஒரு பாடல். இதோ அந்த பாடல் பாருங்கள். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எழுத்துணையும் கண்டிலேன், அதை 40,000 கோயிலில் சொல்லுவேன் என்று பாரதி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் வரவும் வகை செய்தல் வேண்டும் என்று முழங்கியவர் பாரதி. ஆனால் தமிழின் தற்போதைய நிலை என்ன? அரசு பள்ளிகளில் கூட ஆங்கில கல்வி தொடங்கப்பட்டு விட்டதே. மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி, தமிழில் தோல்வி. ஆங்கில கல்வி பயிலும் அம்மாணவருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிவதில்லை, தமிழை வாசிக்கவும் தெரிவதில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பேசுகின்றனர், அதில் புரிந்து கொள்கின்றனர். தமிழ் இனி மெல்லச் சாகும் என அந்த பேதை சொன்னான் என அன்றே வருந்தினார் பாரதி. பாரதியின் தந்தை 1898 ஜூலை 20 இறந்து போனார். அப்போது பாரதிக்கு அகவை 15. மனதளவில் பாரதி இடிந்து விட்டார். அப்போது தன்னுடைய துக்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். தந்தை போயினன் பாழ்மிடி சூழ்ந்தது, தரணி மீதினில் அஞ்சல் என்பார் இலர், சிந்தையில் தெளிவு இல்லை, உடலினில் திறனும் இல்லை, உரன் உளத்து இல்லையால் எந்த மார்க்கமும் தோற்றிலது, என் செய்கேன், ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே. எவ்வளவு வருத்தம் பாருங்கள். தந்தை இல்லாத ஒரு பிள்ளை தன்னுடைய துக்கத்தை உள்ளத்தில் எவ்வாறு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அதன் பிறகு பாரதி காசிக்கு சென்றார். அங்கு இந்தி மொழியை கற்றுக்கொண்டார். தேர்வு எழுதினார், தேர்ச்சியும் பெற்றார். பிறகு அநேக மொழிகளை அவர் அறிந்து கொண்டார். அதன் பிறகுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பிறருக்கு அறிவுறுத்தினார். தாய்மொழியினுடைய இனிமையை பிறருக்கு உணர்த்தினார். தமிழ் மொழியின் பெருமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் பாரதி. ஏனெனில் அந்த காலத்தில் தெலுங்கு பாடல்களையே மேடையிலே எழுதி பாடி வந்தனர் இசைப்பாடகர்கள். அதன் பிறகு எளிய இனிய பாடல்களை தமிழ் மொழியில் இயற்றி பாடி வந்த பாரதியாரையே நாம் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று நாம் புகழ்கிறோம். விண்வெளியில் தற்போது சாதனை புரிந்து வந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் அனைவரும் தமிழ் வழியில் படித்தவர்களே. அந்த காலத்தில் அப்துல் கலாம், சிவன், மயில்சாமி அண்ணாதுரை போன்ற எண்ணற்றோர் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றவர்களே இன்று சாதனை படைத்துள்ளனர். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழிலேயே நாம் புரிந்து கொண்டு எழுதும் பொழுது அது எளிதாக இருக்கும். அதனால் தமிழில் படித்து, தமிழிலேயே சிந்தித்து, தமிழ் வழியிலேயே கற்று நாம் பெருமையுடையவர்களாக ஆக வேண்டும். மற்றொரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.